அதாவது இது வந்து எல்லாருமே இப்போ என் மேலே ஒரு தப்பு இருந்தாக்கா அதை மறைக்கிறதுக்கு நான் என்ன வேணால் பேசலாம். என் மேலே தப்பு இருந்தால் நான் மறைக்கிறதுக்கு என்ன வேணால் பேசலாம். நான் அதை இப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன். ஏன்னா அந்த தப்பு என்னோடய தப்பு மறைஞ்சு போயிடும். அப்போ புதுசாக வர்றது அவர் சொல்கிறதா நிற்கும். அப்போ அவர் சொல்கிறது நின்றுச்சுன்னா அப்போ என்ன, அது நாட்டுக்கு நல்லது இல்லைல்ல. அதாவது ஒரு நாட்டோட ஒருமைப்பாட்டை வந்து சீர்குலைக்கிற மாதிரி. ஆனால் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா நாட்டை வந்து பிரித்து ஆளக்கூடாது. பிரித்து ஆள்றவங்க தான் அமித்ஷா வந்தாலும் யார் வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது. இந்தியாவில் அவரும் அமித்ஷாவும் இந்தியாவில் தான் இருக்காது. நம்ம இந்தியா நாட்டை பற்றி தான் பேசணும், தமிழ்நாடை பற்றி நம்ம பேசக்கூடாது. புரியுதுங்களா? தமிழ்நாடை பற்றி பேசுனாக்கா ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தமிழ்நாடு வந்து இந்தியாவோட சேர்ந்தது தான். தமிழ்நாடு வந்து வெளிநாடு கிடையாது, இந்தியாவோட சேர்ந்தது தான். அவர் சொல்கிற ஆட்சின்றது வந்து தமிழகத்துக்கான சில உரிமைகள் கேட்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உரிமைகள் வந்து நம்ம போராட்டம் மூலியமாக தான் கேட்கணும், பிரிவினை மூலியமாக கேட்கக்கூடாது. பிரிவினைவாதம் தோன்றாது. பிரிவினை மூலியமாக நம்ம வந்து கேட்குறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஓகேயா? இந்தியா வந்து ஜனநாயக நாடு. இந்தியா ஜனநாயக நாடில் கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால்லையும் உள்ள ஆள் கேட்பாங்க, இந்தியாவை பற்றி பேசுவாங்க. டெல்லியில் உள்ளவங்களும் பேசுவாங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் பேசுவாங்க. நம்மளோட உரிமையை வந்து போராட்டம் மூலியமாக தான் வாங்கணும். நம்ம இந்தியாவை எப்படி சுதந்திரத்தில் போராட்டம் மூலியமாக வாங்கினோமோ அதே மாதிரி போராட்டம் மூலியமாக தான் வாங்கணும். அதிகாரத்து மூலியமாக வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. மத்திய கவர்மெண்ட்டை அனுசரணை பண்ணி தான் எல்லாமே செய்யணும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கணும். கரெக்டான பதில் இருந்தால் அவங்க கரெக்டான முறையில் செய்வாங்க.